Hello friends, welcome to NithishFamily. 40 day weight loss challenge first 10 days குறிய அதாவது ஃபர்ஸ்ட் பீரியட் கூடிய ரிசல்ட் தான் பார்க்க போறீங்க. எனக்கும் நிதிஷா பாக்கும் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, அதுக்கப்புறம் செகண்ட் பீரியட் கூடிய டயட் நம்ம வந்து அடுத்த 10 நாளைக்கு எப்படி டயட் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 டேஸில் நிதிஷப்பா வெயிட் அப்படின்றபோது ஸ்டார்டிங்கில் வந்து 86.350 கிராம் இருந்தது. இப்போ வந்து அவங்க 10th டே வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அதனால தான் 10th டே வந்து வீடியோ போடலை, ஃபுல் வாட்டர் ஃபாஸ்டிங். ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தாலே பொதுவாக 1 கிலோ 1.5 கிலோ அப்படின்றது குறைய தான் செய்யும். அந்த வெயிட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த 9 நாளில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ குறைஞ்சது அப்படின்னா 84.100 கிராம் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 2 to 2.25 கிலோ குறைச்சிருக்காங்க 10 நாளில். ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸும் பண்ணலை, அதே நேரத்தில் வந்து டயட் அப்படின்றது ப்ராப்பராக கரெக்டாக வந்து கேலரி டிஃபிஷியஸில் ஒரு லைட்டான கேலரி டிஃபிஷியஸில் தான் அவங்க உணவுகள் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப டயட் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வருத்தமோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவங்களே விரும்பி தான் கேட்டு தான் நான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் கூட கொண்டு வந்தது 10th டே. ஏன் மெயினாக வாட்டர் ஃபாஸ்டிங் கேட்குறாங்க அப்படின்னா, பொதுவாகவே மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்கள் உள்ளே இருக்க இன்னர் ஆர்கன்ஸும் சரி நீங்களும் சரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க டயட்டில். அதே மாதிரி இந்த உங்களுக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்குக்கா, டயட்டுன்னு ஆரம்பித்த பிறகு தான் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே எதடா சாப்பிடுவோம் அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அது தோணாது உங்களுக்கு. உங்களோட மனசையும் சரி உங்களோட வயிற்றையும் சரி ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமே வந்து ஒரு நாள் வந்து விரதம் இருக்கிறது தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி குடிச்சு விரதம் இருந்து பாருங்களேன், அதோட மகிமை வந்து இதுதான். மெயினாக அந்த 1 டே 1 கிலோ குறையுது அப்படின்றத தயவுசெய்து அதை மனசில் வச்சுக்காதீங்க. எதுக்காக இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்னர் ஆர்கன்ஸும் சரி நம்ம பிரெயினும் சரி மனசும் சரி அப்படியே சுத்தமாக பிரிஸ்காக அடுத்த வெயிட் லாஸ்க்கு நான் ரெடியாகிறேன் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்றது இருக்கிறோம். இந்த 10 டேஸில் நிதிஷாப்பாவுக்கு 2.25 கிலோ கிட்ட குறைச்சிருக்கு. அதே நேரத்தில் அவங்க டெய்லி 1 hour வந்து அவங்களோட 300 கலோரி அப்படின்றது சூப்பராக அவங்க பேன் பண்ணவும் பண்ணாங்க. எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கண் டயட்னா ஒரு கண் எக்ஸசைஸை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் உங்களோட பாடி டோனிங் அப்படின்றது ரொம்ப கிடைக்கும். எல்லாரும் என்னோட வெயிட் கேட்டீங்க. என்னோட வெயிட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் வந்து ஃபேட் லாஸ் தான். 58 இருந்தேன், 57 வந்திருக்கேன். எனக்கு வந்து இந்த 10 டேஸில் என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னா, எனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் எனக்கு வந்து குக்கிங் போட்டு சாப்பிட்டாலும் செமிக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் அந்த ஹோல் டேவும் பசி இல்லாமல் இருந்தது. என்னோட வயிறு வந்து ஒரு உபிசத்தை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். 24 ஹவர்ஸுமே ஒரு மாதிரி வயிறு பொந்தியாக இருந்த மாதிரி. எக்ஸசைஸ் பண்ணும்போது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியுங்க, முந்தி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்னோட ஒரு ஷேப் அப்படின்றதே அப்டமனை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை, அப்படி தான் இருந்தது. இந்த 10 நாள்லேயே நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது என்னோட ஹிப் சைஸ், அதாவது தொப்புலேருந்து கீழே 4 இன்ச்சு சொல்லலாம் கரெக்டாக, அந்த ஹிப் சைஸ் வந்து 37 இருந்தது. ஹிப்பு கரெக்டாக அந்த தொப்புள் அந்த பாயிண்ட் வந்து 32 இருந்தது. அது தொப்புளுக்கு மேலே வந்து 30 இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எந்த அளவுகள் இருக்குது அப்படின்னா, நான் வந்து டேப்பெல்லாம் வச்சு அளந்து காமிக்க மாட்டேன். எப்போ என்னோட ரிசல்ட் சொல்வேன்னா 40 நாள் தான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தில் ஒரு பிட்டு விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிட்டு தான். இப்போ வந்து எனக்கு வந்து ஹிப் சைஸ் வந்து 34 வந்திருக்கு. அந்த தொப்புள் பாயிண்ட் வந்து 30 வந்திருக்கு. தொப்புளுக்கு மேலே வந்து 28 வந்திருக்கு. இந்த 2-3 இன்ச்சு குறையிறது அப்படின்றது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா, இந்த அப்டமன் வந்து ரொம்ப லூஸ் ஆகும்போது எனக்கு ஹோல் பாடியே அப்படியே லூஸாக தெரியுது. ரொம்ப நான் வந்து என்னோடய பாடியோடு சேர்த்து நானும் மைண்டும் வந்து பயங்கர ஃபீலிங் வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறேன். சைக்கிளிங் பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு வந்து. என்னென்னா, அப்டமன் குறையதும் சரி தொடப்பகுதி குறையிறதும் சரி. ஆனால் கைக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இருந்ததான்னு கேட்டால் ஓகேன்னு சொல்லலாம். இப்போ தான் வந்து எனக்கு இன்ச் லாஸை விட லூஸாக இருக்குது. ரொம்ப டைட்டாக சட்டை இருந்தது எல்லா கைகளுமே, இப்போ வந்து லைட்டாக லூஸாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நம்மளுக்கு வெயிட் லாஸே நடக்கலை, 10 நாள் நம்மளுக்கு இன்ச் லாஸே நடக்கலை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஒரு சிலருக்கு 1 மாதத்துக்கு கூட இருக்கும். அதை விட்டுறாதீங்க, கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ எங்கள் 2 பேரோட வந்து பாசிட்டிவ் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நானும் நிதிஷா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்டையும் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எங்களுக்கு காலையில் 10 மணிக்கு சாப்பிட்றது அப்படின்றது எங்களை ரொம்ப டயர்டாக்குச்சு. 10 மணி வரைக்கும் எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சாப்பாடை அந்த அளவுக்கு. ஏன்னா காலையில் மார்னிங்கில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதும் 1 hour ஆக்டிவிட்டி பண்ண அடுத்த ஒரு 1 ஹவரில் எங்களுக்கு சாப்பாடு எடுக்கும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் டயர்டாக ஃபீல் பண்ணோம். ஏன்னா சாயந்தரம் வேறு நம்ம 5-6 மணிக்கெலாம் வந்து சாப்பாடை முடிச்சிடுறோமா, அதனால் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டயர்டாக, நாங்கள் கொஞ்சம் இல்லை நிதிஷாப்பா ரொம்ப டயர்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு வந்து கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை.
அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் வந்து யாருக்கு நல்லா சூட் ஆகும்னா உட்காந்தே 24 hours வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்லா சூட் ஆகுங்க. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது இல்லையா, அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு அப்படின்றது ஒரு 3 மீல் கிட்ட நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்குது. கேப் அப்படின்றது நம்மளுக்கு 8 hours ஏதோ நிறைய மீல் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அடுத்த மீலுக்கு வந்து பசிக்க மாட்டேங்குது, அது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நிதிஷாபாவும் நாங்களும் முடிவெடுத்தது என்னென்னா ஸ்நாக்ஸை தவிர்த்துட்டு 3 மீல் மட்டும் 8 hours நம்ம எடுத்துக்கலாம், அப்போ தான் அது கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு சில சமயம் ஸ்நாக்ஸை தவிர்த்துட்டு மீல் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பசி எடுத்தது, சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. அந்த ரொம்ப காலங்கள் வந்து உள்ள சுருக்க போகும்போது சாப்பாடோட அளவையும் நம்ம சுருக்கிற மாதிரி வருது. சில சமயம் 4 மணிக்கு 5 மணிக்கு அந்த இன்டர்மீடியட் டைமிங் அந்த ஃபுட் டைமிங் முடியும் போகும்போது பசிக்க மாட்டேங்குது. ஆனால் ஃபாஸ்டிங் டைமில் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 6 to 7 மணிக்கு சாப்பிட்டு பழகணும் இல்லையா, அந்த ஒரு பழக்கத்துலேருந்து நம்ம இன்னொரு பழக்கத்துக்கு மாறணும் அப்படின்னா பாடி கொஞ்சம் டயர்டாகும், மைண்டும் கொஞ்சம் வீக்காக ஃபீல் பண்ணுவோம், எதடா சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபாஸ்டிங் டயத்தில் தண்ணி அதிகமாக குடிங்க. நீங்கள் வந்து ஃபுட் டைம் எடுக்கிறீங்களா அந்த ஒரு 8 hours, அதில் வந்து தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதில் தண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுட்டு சாப்பிட முடியல. ஸோ அதனால் ஃபுட்டு எடுக்கிற அந்த 8 hours வந்து நீங்கள் தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு ஃபாஸ்டிங் டயத்தில் தண்ணியை அதிகமாக எடுத்துக்கோங்க. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, டெய்லி ஒரே ஒரு மீல் மட்டும் நான் எடுத்து டயட் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்குறீங்க. தயவு செய்து அது பண்ணாதீங்க. அப்படி எடுக்கிறவங்க மார்னிங்கில் ஒரு மீல் எடுத்துக்கோங்க, ஈவினிங்கில் மீல் எடுக்காதீங்க. ஈவினிங் ஒரு மீல் எடுக்கட்டுமான்னு கேட்குறீங்க. அது வந்து வயிறு உபிசிஸை கொண்டு வரும், ப்ளோட்டிங்காக இருக்குமே தவிர ஆள் ஒல்லியாவீங்க, வெயிட் லாஸ் ஆகும், அப்புறம் வயிறு மட்டும் பானமாக இருக்கும், அது அசிங்கமாக வந்துடும். அப்படி மீல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 10 to 12க்குள்ளே நீங்கள் ஒரு மீல் எடுத்துக்கோங்க, அது ஒரு பெஸ்ட்டு. எடுத்துமே ஸ்டார்டிங்லேயுமே ஹெவியாக வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 12 hours வந்து ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி 12 hours ஃபாஸ்டிங் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் 12 to 8 அந்த ஃபாஸ்டிங்கில் இருந்துக்கலாம், அதுக்கப்புறம் 12 into 7 12 into 6 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிட்டு வாங்க. அப்போ தான் ரொம்ப வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து எனக்கு நிதிஷாபாவுக்கும் கொஞ்சம் ஃபீலான விஷயங்கள். உங்களுக்கு நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, எனக்கு இதெல்லாம் ஃபீல் ஆச்சுக்கா, இந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தது, இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தது, அப்படியும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தவங்க வந்து இது டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், புதுசாக கற்றுக்குறவங்களுக்கு. ஏற்கனவே சில பேர் ரொம்ப வருஷமாக இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவீங்க. தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு டயட்டையுமே கண்டினியூவாக ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணாதீங்க, கேப் விடுங்க. கேப் விட்டு பண்ணுங்கள். அந்த கேப்பில் வந்து பேலன்ஸ்டு டயட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போயுமே கேப் விடாமல் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது எக்ஸசைஸ் தாங்க. எக்ஸசைஸ் மட்டும் லாங் கேப் விட்றாதீங்க. வாரத்தில் 1 நாள் ரெஸ்ட்டு சரி, வாரத்தில் 2-3 நாள் ரெஸ்ட்டு சரி, அதுக்கு மேலே விட்றாதீங்க. அது நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் காமிச்சிடும். செகண்ட் வீக்குக்கு அப்படின்றது நானும் நிதிஷாபாவும் சூஸ் பண்ணது என்னதுன்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி போன வட்டம் நான் பேப்பரில் எழுதி உங்களுக்கு காமிச்சது வந்து கொஞ்சம் கன்வீனியாக இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த வட்டம் நான் கரெக்டாக பிடிஎஃபாகவே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ என்னையை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இது எனக்கும் நிதிஷாபாவும், நான் ஒரு டைம் நிதிஷாபா ஒரு டைமாக தான் இருக்கும். அது மாதிரி உங்களோட டயத்துக்கு கன்வீன் படி நீங்கள் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடம்புக்கு தகுந்த மாதிரி மோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராக ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ நைட் ஷிஃப்ட் இருக்கவங்களுக்கு இந்த டயத்தை வந்து நீங்கள் பகலில் இருக்கிறத அப்படியே ராத்திரியாக மாற்றிக்கோங்க. பகலில் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க, தூங்குனீங்க அப்படின்னா கண்டினியூவாக ஒரு 7 மணி நேரம், கண்டினியூவாக 6 மணி நேரம் தூங்குங்க. ஊடால எந்திரிச்சு மத்தியானம் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் டிவி பார்த்துட்டு அப்புறம் போய் ஒரு தூக்கம் தூங்குறது, அது பண்ணவே பண்ணாதீங்க. நைட் ஷிஃப்ட்டில் ஃபுல்லாக முழிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா நைட்டில், அந்த முழிச்சிருக்க ஒரு 6 மணி நேரத்துக்கு ஃபுட் எடுத்துக்கோங்க. தூங்குகிற பகலில் 6 மணி நேரத்துக்கு எந்த விதமான ஃபுட்டு எடுக்காமல் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், செம ரிசல்ட் இருக்குங்க. ஸோ இந்த 2வது பீரியடில் அடுத்த 10 டேக்கு நிதிஷாபா ஃபாலோ பண்ண டயம் வந்து 10 மணி வரைக்கும் என்னால் தாங்க முடியல, அதனால் முன்னாடியே 1 மணி நேரம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு 9 to 5 தான் அவங்க இந்த வட்டம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று 9 to 5 சூஸ் பண்ணாலும் அடுத்த ஒரு கண்டிஷன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் இல்லையா, ஒரு நாள் வந்து அவங்க குக்கிங் மீல் எடுத்துக்கிறதும், ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் ஒன்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ 10 நாள் இல்லை 5 நாள் வந்து குக்கிங் ஃபுட்டும் 5 நாள் வந்து ஃப்ரூட்ஸ் ஒன்லி அவங்க வந்து எடுத்துக்க போகிறாங்க. ஸோ என்னென்னா நிதிஷாபா எடுத்தது சந்தோஷம்தான், ஆனால் வந்து பழங்களோட ரேட்டை பார்க்கும்போது தான் கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. குக்கிங் ஃபுட்டு கூட கொஞ்சம் விலை கம்மியாயிரும் போலுங்க, பல ரேட்டு இப்படியே ஏறிக்கிட்டே போகுது. தண்ணிப்பழம் மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தண்ணிப்பழத்தை 2 வேறு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், ஒரு வேளை சாப்பாடாகவும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. மெயினாக தொப்பைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 9 to 5 நிதிஷாபா, நான் வந்து 8 to 4 ஃபாலோ பண்ணேன் இல்லையா, இப்போ 8 to 2 எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 hours நான் குறைச்சிருக்கேன். ஒரு 6 hours வந்து நான் ஃபாலோ பண்ணலாம் இந்த செகண்ட் பீரியடில் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதோட ஃபீலிங் வந்து நான் முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு எனக்கு வந்து பசியை அடக்க முடியுது, ஒரு மீல் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி
இருக்குது அப்படின்றது இந்த 10 நாள் நான் வந்து இப்போ தான் நானும் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ண தான் எனக்கு வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருது, என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றதை உங்கள்கிட்ட சொல்ல முடியும். நான் இது வரைக்கும் நான் வந்து நார்மலாக ஒரு பேலன்ஸ் டயட்டில் என்னோட வெயிட்டை வந்து நான் குறைச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்றது நானுமே இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் இப்போவுமே 12:8 அப்படின்ற ஒன்று தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தனியாக வந்து அப்படியே நோட்டே போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து 1400 1300 கலோரின்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த செகண்ட் பீரியடில் வந்து 1300 1200. ஃபஸ்ட்டு பீரியட் வந்து ஃபஸ்ட்டு 10 days அப்படின்றது 1400 1300. நான் வந்து ஒவ்வொரு நாளும் 10 கலோரியாக குறைச்சிக்கிட்டே வந்தேன். அதே மாதிரி தான் அடுத்த P2ல் வந்து 1300 1200. இப்போ 1300 ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா மறுநாள் வந்து 1290 கலோரி, 1280 கலோரி, 1270 கலோரி, அந்த மாதிரி 10 கலோரியாக குறைச்சிட்டு வருவோம் இந்த 10 நாளில். அந்த மாதிரி 10 நாளில் 100 கலோரி குறைச்சி 1200க்கு வருவோம் P2க்குள்ளே முடிக்கும் போது. அதே மாதிரி தான் இந்த வட்டமும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கலோரி பிரிக்கிறது அப்படின்றது மார்னிங்கில் 400 கலோரினா ஸ்நாக்ஸுக்கு 100 கலோரி எடுத்து, லஞ்சு வந்து 300 கலோரி. அந்த மீல் மெத்தட், அந்த கலோரி பேட்டர்ன் அப்படின்றது நீங்கள் வந்து 5 விதமாக பிரிச்சுக்கலாம். அதையும் நான் டேபிள் போட்டு கொடுத்துட்றேன். அதே நேரத்தில் பேனிங் கலோரி எக்ஸசைஸ் போன 10 daysல வந்து நீங்கள் 300 கலோரி பேன் பண்ணியிருந்தீங்க. இப்போ P2ல அடுத்த 10 நாளுக்கு வந்து நீங்கள் 400 கலோரி பேன் பண்ணணும். இல்லைக்கா அப்படி இல்லை அப்படின்றவங்க 300 கலோரி ஸ்டார்ட் பண்ணாதவங்க, இப்போ நான் 200ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து 300 பண்ணணும். 150ல் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க 300 கலோரி. அந்த மாதிரி கொஞ்சம் 100 கலோரி அதிகமாக பேன் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அடுத்து கொஞ்சம் எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ரன்னிங்கோ எதையா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். போன இதுலேருந்து இந்த வட்டம் வந்து பேனிங் கலோரியும் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மாதிரி கலோரி டிஃபிஷியன்சியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதையும் நீங்கள் 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டு கூட வாங்க பேனிங் கலோரியை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் வீடியோவும் சரி, ஆர்ம்ஸுக்குரிய செகண்ட் வீக் எக்ஸசைஸும் சரி, ஸ்டொமக்குரிய செகண்ட் வீக் எக்ஸசைஸ் நான் ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டொமக்குரிய எக்ஸசைஸ் பண்ணேன். ரொம்ப ஹெவியாலாம் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. சைக்கிளிங் பண்ணேன். அதே மாதிரி டெய்லி 1/2 hour ஆர்ம்ஸுக்கும் சரி இந்த ஸ்டொமக்குக்கும் சரி அந்த வீக் சேலஞ்சுக்குரிய எக்ஸசைஸை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதுவே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ எதையுமே கண்டினியூட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் வந்து செகண்ட் வீக்கோட சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் அடுத்த 10 daysக்கு அது செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் வந்து செய்கிறதுக்கு ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருக்குக்கா, ரொம்ப மூச்சு வாங்குதா அப்படின்றவங்க, நான் வந்து PCOD ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூன் மந்த் வெயிட் லாஸ்ன்னு சொல்லி எக்ஸசைஸ் போட்டிருப்பேன். ஸ்டாண்டிங் பொசிஷன்லேருந்து செய்கிற மாதிரி எக்ஸசைஸ். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புதுசாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அப்டமன் செம்ம ரிசல்ட் கிடைக்குங்க. அதே மாதிரி தம்பிள்ஸ் வச்சு செய்கிறவங்க ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் சரி, லோயர் பாடி ஒர்க் அவுட்டும் 100 day சேலஞ்சில் 96-95 days ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸசைஸ் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துறேன், போய் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். டெய்லி விடாமல் கண்டினியூவாக எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் வந்து கேப் விட்டுக்கோங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் வாட்டர் இன்டேக் எடுக்கிறது, என்னோட மீல் டைம் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஃபுட்டு எடுக்கிறதும் இந்த டயட் சார்ட் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிளியராக வந்துடும். டயட் சார்ட்டை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எதுவும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 10 daysம் இந்த 10 daysல நம்ம ஃபஸ்ட்டு 10 days எப்படி ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி அடுத்த 10 daysம் நம்ம கண்டினியூவாக சூப்பராக ஃபாலோ பண்ணலாம். பசங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிய போகுது, அப்பாடா ஒரு வழியாக எனக்கு முடிய போதே அப்படின்னு தான் இருக்குது. 25ஆம் தேதி எப்படா வரும் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா என்னோடய எக்ஸசைஸ் என்னால் ஃபுல்ஃபில்லாக செய்ய முடியல. இவங்க கூட ஃபுல்லாக உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. சமையல் வீடியோலாம் கேட்குறீங்க, கண்டிப்பாக நிதிஷ்க்கு எக்ஸாம் முடியட்டும். இந்த அடுத்த 10 நாளுமே வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நான் ஏப்ரல் மந்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக சமையல் வீடியோ போட்டுறேன். நம்மளோட பாடி கண்டிஷன்லாம் தட்பவெப்ப நிலைமைக்கு தகுந்த மாதிரி கூட சேஞ்ச் ஆகுங்க. எனக்கு குளிர் காலத்தில் ஏகப்பட்ட ட்ரபிள் வரும். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் கூட பண்ணலாம். சாதாரணமாக சும்மா இருந்தாலே நம்மளுக்கு வந்து வேர்த்து விறுவிறு இருக்கும். அப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது சொல்ல வேணால் நல்லா வேர்த்து விறுவிறு இருக்கும். அந்த கலோரி பேனிங் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப மூச்சு வாங்குவோம் இல்லையா, அப்படின்ற போது ரத்த ஓட்டம் சீராகும், கலோரி பேனிங் அதிகமாகவே இருக்கும். ஸோ வெயில் காலத்தில் அந்த ஏப்ரல் மேலாம் செம்ம வெயிட் லாஸ் இருக்கும். ஏன்னா நம்மளால் சாப்பாடு சாப்பிட முடியாது, அந்த தாகம் அதிகமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம தண்ணி நிறையா எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவோம், பழங்கள் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். எல்லா நல்ல விஷயமும் இந்த மே மாதம், ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம் தான் தேட ஆரம்பிச்சிருவோம். கூழ் குடிக்கிறது எல்லாமே வந்து இந்த 3 மாதத்துல நம்ம செய்வோம். வெயிட் லாஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக வீட்டுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணுறவங்கக்கிட்ட வந்து பிடிக்கல
பிடிக்கலக்கா அப்படின்றவங்க வெளியே வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் போகிறது, அந்த மாதிரி வந்து எதையா ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக செம்ம ரிசல்ட் வருங்க. ஃபஸ்ட்டு பீரியடோட 10 டேஸ் நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சோமோ அதே மாதிரி P2வோட அடுத்த 10 டேஸ் அப்படின்றது நம்ம சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க. அடுத்த 10 நாள் அப்படின்றது டெய்லி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்றது எப்பயுமே இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் உங்களோட என்னைக்குமே இழந்துடாதீங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸில். தூக்கம், அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டயட்டை கரெக்டாக ஹெல்த்தியாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த 5ம் நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது. இதை அடக்கி கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஹெல்த்தியாக வாழ முடியும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவில் சந்திக்கலாம்.